வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. நான் கண்ணதாசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் 100% உறுதியாக இருப்போம். கிறிஸ்துமஸ் விழாவில் நடிகர் விஜய் பேச்சு. மத்திய அரசை பாராட்ட திமுகவிற்கு மனமில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். பிரதமர் மோடியுடன் நியூசிலாந்து பிரதமர் பேச்சு. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக தொலைபேசியில் பேச்சுவார்த்தை. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடன் தமிழக அமைச்சர்கள் குழு பேச்சு. ஜாக்டோ ஜியோ எனப்படும் அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை. ஏர் இந்தியா விமானம் டில்லியில் அவசரமாக தரையிறக்கம். இன்ஜினில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக ஏர் இந்தியா விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பதுதான் அறிவாலய அரசின் மத நல்லிணக்கமா என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை சந்தித்தார் நிதிஷ். பீகார் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடன் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சந்திப்பு. நாட்டை கட்டமைப்பதில் இளம் அதிகாரிகளின் இளமை துடிப்பும் புதுமையான சிந்தனையும் இன்றியமையாதவை. துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. திமுக ஒரு மக்கள் விரோத அரசாங்கம். திமுக ஆட்சியை அகற்ற ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் எங்களுடன் கூட்டணியில் இணையலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அழைப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உண்மையான நம்பிக்கைதான் நல்லிணக்கத்தை விதைக்கும். மற்றவர்களின் நம்பிக்கையை மதிக்க சொல்லித்தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே போதும். எந்த பிரச்சனைகளையும் ஜெயிக்க முடியும். சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் 100% உறுதியாக இருப்போம் என கிறிஸ்துமஸ் விழாவில் நடிகர் விஜய் பேசினார். நாமும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் 100% உறுதியாக இருப்போம். அதில் எந்தவிதமான சமரசமும் இருக்கவே இருக்காது என விஜய் பேசியுள்ளார். 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்பது திமுக தேர்தல் அறிக்கை. இதுவரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறார்களா என கேள்வி கேட்ட எடப்பாடி பழனிசாமி, இன்றைய தினம் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்கிறது. இது சம்பந்தமாக மத்திய அரசை பாராட்ட மனமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். பெயர் மாற்றம் குறித்து நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பழைய பெயர் தொடர வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறோம். பார்லிமெண்டில் வாதாட வேண்டியதை பார்லிமெண்டில் வாதாட வேண்டும் எனவும் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்தில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் மீதான வரி 95% குறைக்கவோ அல்லது நீக்கவோ வழிவகை செய்கிறது. இதனால் அடுத்த 20 ஆண்டுகளில் நியூசிலாந்தில் ஏற்றுமதி 9,863 கோடியில் இருந்து 11,650 கோடியாக அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படும் என கடந்த சட்டசபை தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பலவித போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகிய 3 பேர் கொண்ட குழுவினர் ஜாக்டோ ஜியோ எனப்படும் அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். டெல்லி விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 6:10 மணிக்கு ஏர் இந்தியா விமானம் மும்பைக்கு புறப்பட்டு சென்றது. வானத்தில் பறந்த சில நிமிடங்களில் விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. அதாவது 2 இன்ஜின்களில் ஒன்று திடீரென செயலிழந்து விட்டது. இதனால் விமானத்தை மீண்டும் டெல்லியில் தரையிறக்க முடிவு செய்து அதன்படி டெல்லி விமான நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு மீண்டும் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இதில் பயணிகள், ஊழியர்கள் என யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தமிழகத்தில் கடந்த 15ஆம் தேதி ஆபரண தங்கத்தின் விலை முதல் முறையாக 1 லட்சத்தை தாண்டியது. அன்றைய தினம் தங்கத்தின் விலை சவரன் 1,120 ரூபாயாக விற்பனையானது. நேற்று காலை 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 99,840 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராமிற்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 12,480 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று மதியம் தங்கத்தின் விலை மீண்டும் 720 ரூபாய் அதிகரித்தது. இதன் மூலம் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1,560 ரூபாயாக விற்பனையானது. இது சாமானிய மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
விக்சித் பாரத் ஜி ராம்ஜி மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இம்மசோதா எந்த விவாதமும் இன்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது வளர்ச்சி அல்ல, அழிவு என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். பொதுமக்களிடம் எந்த விவாதமும் நடக்கவில்லை, பார்லிமெண்டிலும் விவாதிக்கப்படவில்லை, மாநிலங்கள் அனுமதி பெறப்படவில்லை. ஜனநாயகம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆகிய இரண்டின் மீது மோசடி அரசு புல்டோசரை ஏற்றியுள்ளது. இது வளர்ச்சி அல்ல, அழிவு. இதற்கான விலையை கோடிக்கணக்கான உழைக்கும் இந்தியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழப்பதன் மூலம் செலுத்தப் போகிறார்கள் என ராகுல் தன் அறிக்கையில் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடந்தது. நடிகர் விஜய் முன்னிலையில் ஆற்காடு இளவரசரின் மகனும் திவானுமான நவாப் ஜாதா முகமது ஆசிப் பேசியுள்ளார். என் மகன் பெயர் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்காவிட்டால் நான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது எனவும் பேசியுள்ளார். திருப்பரங்குன்றம் கோவில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தீபத்தை ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இதனால் திமுக அரசை கண்டித்து இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகளும் பாஜக போன்ற கட்சியினரும் அங்கு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மலைக்கு செல்பவர்களின் செல்போன் எண், ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை பெற்றுக்கொண்டு தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் வீடியோ, போட்டோ எடுக்கவும் போலீசார் தடை விதித்துள்ளனர். அஸ்ஸாமில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றும் பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டவர்கள் வங்கதேசத்திற்கு செல்லும் துப்ரி, ஸ்ரீபூமி அல்லது தெற்கு சல்மாரா மன்கச்சார் வழியாக அசாமை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அஸ்ஸாமில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 19 பேரை அஸ்ஸாம் போலீசார் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் விரைவில் நாடு கடத்தப்பட உள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று ஆட்சி அமைத்தது. முதல்வராக ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் முதல்வர் பதவி ஏற்ற பின்னர் முதல் முறையாக 2 நாள் பயணமாக நேற்று நிதிஷ்குமார் டெல்லி சென்றார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேற்று சந்தித்து பேசினார். சந்திப்பின் போது துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி, மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் என்ற லாலன் சிங் உடனிருந்தனர். ஒரு கண்ணில் வெண்ணெய், மறு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பதுதான் அறிவாலய அரசின் மத நல்லிணக்கமா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். உயர்நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் கூட திருப்பரங்குன்ற தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றவிடாமல் தடுத்துவிட்டு அதே மலையின் மீதுள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்திற்கு மட்டும் அனுமதி அளித்திருப்பது இந்து மத வெறுப்பு என கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். சகோதரத்துவத்துடன் பழகி வரும் இரு சமூகத்தினரிடையே எப்படியாவது மத கலவரம் வர வேண்டும், அதை வைத்து அடுத்த முறை அரியணை ஏற வேண்டும் என்ற தீய எண்ணமா திமுகவிற்கு எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா, நியூசிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்துள்ளது. இது குறித்து டெல்லியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், பெண்கள் தலைமையிலான குழுவால் 9 மாதங்களில் இந்தியா, நியூசிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது எனவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது எனவும் தெரிவித்துள்ளார். விவசாயிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள் தலைமையிலான நிறுவனங்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பயனடைவார்கள். ஜவுளி, ஆடை, தோல் மற்றும் காலணி போன்ற உழைப்பு மிகுந்த துறைகளுக்கு மகத்தான வாய்ப்புகளை வழங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். IDAS எனப்படும் இந்திய பாதுகாப்பு கணக்கு சேவை துறைக்கு தேர்வான இளம் அதிகாரிகள் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை அவரது இல்லத்தில் சந்தித்தனர். 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக மாறும் லட்சிய இலக்கை நோக்கி இந்தியா பயணிக்கும் நேரத்தில் இந்த தொலைநோக்கு பார்வையை யதார்த்தமாக மாற்றுவதில் சிவில் சர்வீஸ் அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது. வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் எனவும் நாட்டை கட்டமைப்பதில் இளம் அதிகாரிகளின் இளமை துடிப்பும் புதுமையான சிந்தனையும் இன்றியமையாதவை என துணை ஜனாதிபதி கூறியுள்ளார். தாவிக
தாவேக்கு சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள ஹோட்டலில் நேற்று காலை சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. அந்நிகழ்வில் விஜய் பேசும்போது, அன்பும் கருணையும் தானே எல்லாம், தமிழ்நாட்டு மண் தாயன்பு கொண்ட மண், ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதானே, அதுபோல பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் என எல்லா பண்டிகைகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊர்தான் நமது ஊர். சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் தாவேக்கு 100% உறுதியாக இருக்கும். அதில் எந்தவித சமரசமும் கிடையாது. நமது கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என பெயர் வைத்ததே இந்த உறுதியினால்தான். கண்டிப்பாக ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளி நம்மை வழிநடத்தும் எனவும் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 24, 25 ஆகிய தேதிகளில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. திமுக மக்கள் விரோத அரசாங்கம் எனவும் திமுக ஆட்சியை அகற்ற ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் எங்களுடன் கூட்டணியில் இணையலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்போடு 5000 ரூபாயை தமிழக அரசு வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படவில்லை, போலியான வாக்காளர்கள் மட்டும்தான் நீக்கப்பட்டுள்ளனர் எனவும் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதால் மட்டுமே SIR-க்கு அதிமுக ஆதரவு தருகிறது என எடப்பாடியார் தெரிவித்துள்ளார். திமுக மக்கள் விரோத அரசாங்கம், திமுக ஆட்சியை அகற்ற ஒற்றை கருத்துடைய கட்சிகள் எங்களுடன் கூட்டணியில் இணையலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். உதவி வேளாண் இயக்குனர், முதுநிலை அலுவலர் உட்பட 14 பதவிகளில் 76 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு அறிக்கை தேர்வாணையத்தின் இணையதளமான www.tnpsc.gov.in இல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான கணினி வழி தேர்வு அடுத்த ஆண்டு மார்ச் 7 மற்றும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. தகுதியுள்ள தேர்வர்கள் தேர்வாணையத்தின் இணையதளத்தை பயன்படுத்தி ஆன்லைனில் வரும் ஜனவரி 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது தேர்வு கட்டணத்தை UPI வசதி வாயிலாக செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். அதன் பிறகு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. மாணவர்கள் போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திய ஷெரீப் உஸ்மான் ஹாடி கடந்த 12ஆம் தேதி டாக்காவில் சுடப்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து டாக்காவில் நேற்று முன்தினம் ஹாடியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதற்கிடையில் வங்கதேசத்தின் பல பகுதிகளில் வன்முறை ஏற்பட்டது. இந்த இளைஞர் ஒருவரை கொடூரமாக தாக்கி மரத்தில் கட்டி வைத்து எரித்தனர். இதனால் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. மேலும் இந்திய துணை தூதர் இல்லம், அலுவலகத்தின் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதையடுத்து டாக்காவில் உள்ள இந்திய விசா விண்ணப்ப மையம் மூடப்பட்டது. தற்போது வங்கதேசத்தின் 2வது பெரிய நகரமான சிட்டகாங்கிலும் இந்திய விசா விண்ணப்ப மையம் நேற்று மூடப்பட்டது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி கடந்த அக்டோபர் 27இல் துவங்கியது. முதல் கட்டமாக வீடு வீடாக SIR படிவங்கள் வழங்கப்பட்டு வாக்காளர்கள் கணக்கெடுக்கப்பட்டனர். SIR கணக்கெடுப்பிற்கு பின் தயாரிக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 97.38 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் SIR பணிக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கூறி 92,626 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இத்துடன் நேரலை செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.